பார்க்கவே பெரிய சவாலான பாதையாக இருக்கிறது. கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதை, மழைக்காலங்களில் வழுக்கும் நிலம், வெயிலில் சுட்டெரிக்கும் மண், இவை அனைத்தையும் தினமும் 3 கிலோமீட்டர் இந்த ஒற்றை வழி பாதையை கடந்துதான் அந்த மாணவர்கள் பள்ளியை அடைகின்றனர். கல்வியை நோக்கி இவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கனவை நோக்கிய பயணமாக அல்ல, சவால்களையும் வேதனையும் சுமந்த ஒரு போராட்ட பயணமாகவே மாறியுள்ளது. சுற்றிலும் மலை சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள இந்த பெத்தான்குளம் என்னும் குக்கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசித்து வருகின்றனர். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இக்குக்கிராமம் இருந்து வருகிறது. இங்குள்ள மக்கள் தலைமுறையாக விவசாயத்தை நம்பி வாழ்கின்றனர். இங்குள்ள சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மல்லநாயக்கம்பட்டி அரசு பள்ளிக்கு சென்றுதான் படித்து வருகின்றனர். 3 கிலோமீட்டர் தூரமும் ஒற்றையடி பாதையில் கல்லும் முள்ளும் கலந்து கரடு முரடான பாதைகளை கடந்து செல்ல வேண்டிய அவலநிலை இன்னும் இருக்கிறது. பள்ளி பயணம் எப்போது பாதுகாப்பான பாதையாக மாறும் என்ற ஏக்கத்துடன் பெத்தான்குளம் கிராம மக்கள் காத்திருக்கின்றனர். இங்கிருந்து மலைநாயக்கம்பட்டி வரையும் 3 கிலோமீட்டர். இங்கிருந்து 10வது இருந்து 1வது இருந்து 12வது படிக்கிற அக்கா வரையும் நடந்தே போனோம். இங்கே ரோடு போட்டு தந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கல் கரடும் இருக்கவும் நாங்கள் காயாம்படுது, டெய்லியும் ஆஸ்பத்திரிக்கு வேற போகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து லேட்டாக போகும், டீச்சருங்க 2 பீரியட் கட் ஆகிடுது. அதனால டீச்சருங்க வேற அடிக்கிறாங்க. கொஞ்சம் ரோடு போட்டு தர மாதிரி தமிழ்னு கேட்டுக்கொள்கிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெத்தாங்குளத்துலேருந்து செந்தரசூர் வரைக்கும் நடந்து போனதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். கல்லும் கடமாக இருக்குது ரோடெல்லாம். ரோடு வசதி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்கம் எங்களுக்கு தினந்தோறும் நாங்கள் நடந்து போகிறதுனால கல்லும் கடமாக இருக்குது. காயம்பட்டு நிறையா ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா வாட்டி போயிட்டு வந்திருக்கோம். நீங்கள் அரசாங்கம் ரோடு செஞ்சு தந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் சாலைக்கு போய் சேர்றதுக்கு 3 கிலோமீட்டர் ஆகுது. இங்கே எங்களுக்கு ரோடு வசதி இல்லாமல் கல்லும் கரடமாக இருக்க அந்த பாதையிலேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு கொஞ்சம் ரோடு வசதி மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் முழுகாமல் இருக்கவங்க முடியாதவர்கள்லாம் இங்கேருந்து கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதோட மதியான நேரத்தில் இங்கே வரது அதை விட எங்களுக்கு சிரமமாக இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு காடு கரடியா மலை சோரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு பயமாக கிடக்குது. மதியானம் வர முடியலை. அதனால எங்களுக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுக்கு மல்லநாயக்கம்பட்டி வரைக்கும் எங்களுக்கு ரோடு வேணும். எங்களுக்கு விஜய் அண்ணா கண்டிப்பாக உதவி செஞ்சே ஆகணும். அப்படி செஞ்சாதே எங்கள் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போக முடியும். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. நாங்கள் ஆடு ஊட்டி வீடு வீட்டில் பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதோட ரோடுக்குள்ளே போய் நடந்து போய் வரதுக்குள்ள வீட்டில் நைட்டில் எங்களுக்கு ஆள் அமுக்கி விட சொல்லி எங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க. நாங்கள் வீட்டு வேலை பார்த்து ஆடு மாடெல்லாம் பார்த்து நாங்கள் போய் படுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு நைட்லாம் கண்ணு முழிச்சு உட்காந்து நாங்கள் கால் அமுக்கி விடணும். இதோட குடிநீர் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லுன்னு நாங்கள் கேட்கலாம். முதல்ல எங்களுக்கு ரோடு தான் வேணும். ரோடை கொடுத்துட்டீங்கன்னா இதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. முடியாதவங்க நைட்ல எல்லாம் விழுந்து என் மாமனார்லாம் உயிரே இல்லை, இறந்து போயிட்டாங்க. இங்கேருந்து கொண்டு போக முடியாமல் முச்சந்தில கொண்டு போய் வச்சு வீணால நாங்கள் கொண்டு போய் போட்டோம். இங்கேருந்து முழுகாமல் இருக்கவங்க குழந்தை பிறக்க போறவங்கலாம் உசுறு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தூளி கட்டி அங்கே கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ரோடு வசதி இருந்தால் ஆட்டோவை ஏதோ ஒன்று கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். உசுறு வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கேருந்து போவோம். எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் எப்படி போய் வாழ்றது? இங்கே நாங்கள் 50 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். இங்கே இருக்கவங்கலாம் வெளியில யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் இங்கே இருக்கிறோமா இல்லையான்னு நாங்கள் கரெக்டாக வரி கொண்டு போய் கட்டுற மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. இங்கே ஒவ்வொரு நேரம் ஓட்டு போகிற வரையில சரி நாங்கள் ரோடு போட்டு தரோம் அதுன்னு சொல்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சதே கிடையாது. இப்போயாவது விஜய் அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. இதை மட்டும் நான் தயவு செஞ்சு விஜய் அண்ணா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் செந்தரை ஊராட்சி உட்பட்ட மல்லநாயக்கம்பட்டிக்கு மேற்கே பெத்தாங்குளம் என்ற பகுதியில் கடந்த 200 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம். எங்களுக்கு அடிப்படை வசதியான ரோடு வசதி தட வசதி கிடையாது. ஒத்தையடி பாதையில் தான் நாங்கள் 2 கிலோமீட்டர் தார் சாலைக்கு போகணும். அது வரைக்கும் உடல்நடை சரியில்லாதவங்க கர்ப்பிணி பெண்கள் யாருமே தோழி கட்டி தான் நாங்கள் தூக்கிட்டு போனோம். அந்த பாதை வசதி எங்களுக்கு மாணவர்கள் நிறையா 30-40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தினந்தோறும் நடைப்பயணமாக தான் தார் சாலையை சென்று அடையணும். எங்களுக்கு நல்ல பாதை வசதி அமைத்து கொடுக்க சொல்லி சிஎம் சார் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.